ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பாண்டியன் ஷோ சீசன் 2ல் அப்கமிங் ஒரு சூப்பரான ட்ராக் வந்து வரப்போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்ராக்கு. இப்படி ஒரு ட்ராக் இங்கே இருக்குது அப்படின்னு நான் மறந்துட்டேங்க. என்னன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ், நம்ம பாண்டியன் ஃபேமிலி ஃபுல்லாக பேக் டு பேக் ஒரே ரீல்ஸ் ஃபேமிலியாக ஆகிட்டாங்க. நிறைய ரீல்ஸ் செஞ்சு அப்டேட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ டான்ஸு அது இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக அது ஒரு சில போட்டோ உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. 2 நாளாக அந்த அப்டேட் வந்து எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இப்போ இப்படி ஏதோ ஃபங்க்ஷன் ட்ராக் மாதிரி ஏதோ ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஏதோ எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் இருந்தால் அரசியோட மேரேஜும் இந்த மாதிரி பெருசாலாம் எல்லாரும் டெக்கரேட் பண்ணலாம் பண்ணுற மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. எப்படியும் அது வந்து ஓடி போய் கடத்த கல்யாணமாக தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் என்னடா ஃபங்க்ஷன் இங்கே நடக்குதுன்னு சொல்லி நானும் 2 நாளாக என் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் நான் குழப்புக்கு இந்த விஷயம் மூளைக்குள்ளே போகவே இப்படி நாங்கள் ட்ராக் இருக்குங்கிறதால யோசிக்கவே முடியல. அப்படி ஒரு ட்ராக் தான் இருந்துச்சு. நான் போய் பழைய எபிசோடில் எடுத்து பார்க்குறேன். மேபி பழைய ஷூட்டை தான் சும்மா எடுத்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 பேரும் வியர் பண்ணியிருக்காங்க. அது 2 ஃபேமிலியுமே வந்து கலர் ட்ரெஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. இது பொங்கல் ஃபங்க்ஷனும் இல்லை, பொங்கலுக்கு தான் 1 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே ட்ராக் கொண்டு வர மாட்டாங்களே. நானும் என்னென்னமோ போட்டு மூளை கசக்கி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ஷரண்யா இருக்காங்களே, அதாவது தங்கமயில், அவங்க வந்து அப்டேட் கொடுத்தாங்க. பின்னாடி வந்து விளக்கெலாம் வச்சு வாழைமரம்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா இது கல்யாணம் ட்ராக் மாதிரி ஒரு அரசி கல்யாணம். அப்போ கூட எனக்கு சித்தப்பா ஞாபகம் இல்லைங்க. நம்ம சித்தப்பாக்கு தாங்க மேரேஜ் ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் யார் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரவேல் இருக்காருலே, அவர் தாங்க அப்டேட் கொடுத்துருக்காரு. சித்தப்பாக்கு நல்ல விஷயம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுக்கும்போது, ஆமாம் இல்லை இந்த சீரியலில் இந்த ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, இவருக்கும் கல்யாணம் நடக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகுது. அது வரைக்கும் அவர் ஸ்ட்ரைக்கே ஆகலைன்னா அவருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் ட்ராக்லாம் கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேரேஜ் மூவ் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வெங்கட் இருக்காருலே, அவருமே கோயிலுங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி என் மண்டுக்குள்ளே அவ்வளோ ஓட்ட முடிவு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி நம்ம குமரன்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. அப்போ தான் அப்பாடா இதுதான் ட்ராக் போயிட்டு இருக்கு. அதனால தான் பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம்லாம் இருக்குது. ஏன்னா கல்யாணம் மட்டும் தான் வாழை மரம் வைப்பாங்க. ஸோ அதனால எனக்கு அதை எப்படி ரியலைஸ் ஆச்சு. மேபி அப்கமிங் கூடிய சீக்கிரமே ஒரு மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. நான் ஏன் பொங்கல்லாம் யோசிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக இவங்க மட்டும் தான் வியர் பண்ணுவாங்க ஃபங்க்ஷன் கார்டஸ். இவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக இவங்க மட்டும் தான் வியர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே குமரவேல் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஃபங்க்ஷனாக இருக்குமோ நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். மேபி அது அப்படி இருந்துச்சுன்னா இவங்க ஏன் எல்லாரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு 2 பக்கமும் குழப்பமாக இருந்துச்சு. இப்போ 2 பேர் வீட்டுக்கும் காமனான பர்சன் நம்ம சித்தப்பா. அதனால தான் 2 பேருமே வந்து ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ் வியர் பண்ணி 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் இந்த மேரேஜ் நடத்திக்கிறாங்க போல். ஸோ ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் பாட்டியையும் அம்மாவையும் பார்க்கறதுக்கான முயற்சி வந்து பண்ணி வைப்பார் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு. அதே மாதிரி பாட்டி 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கதிரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை நடக்குது, அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்கிறாங்க. அதில் தான் சாட்டர்டே எபிசோடுமே என் பண்ணாங்க. நீ வந்து உன் பொண்ணையும் பேத்தி பற்றி நினைக்கவே கூடாது, அவங்களை பற்றி திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு வந்தால் மட்டும் தான் உனக்கு வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் இல்லைனா உனக்கு எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு சமக்கோமா. எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, பேசாட்டுக்கு அவங்க வந்து கோமதி கூட இருந்தாலும் அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. அவங்க தான் முடிவு எடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ட்ராக் போல பார்த்தா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சத்தியம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷ்ணா அவங்க வந்து அங்கே போகாமல் பொண்ணு கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அங்கே போயிடுவாங்க தான் எனக்கு தோணுது பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சித்தப்போட மேரேஜ் ட்ராக் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.